அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் ஒரு நேர்முக தேர்வு நடக்குது. வந்திருப்பவர்களுடைய உழைப்பையும் திறமையும் சோதிப்பதற்காக அனைவருக்கும் ஒரே கேள்வி. அப்போ கேள்வி கேட்கப்படும் பொழுது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டின் மிக உயர்ந்த சொகுசு கார், அந்த காரினை வாங்குவதற்கு நீங்கள் எத்தனை ஆண்டுகள் செலவிடுவீர்கள் என்பது தான் அந்த கேள்வி. இப்போ வந்தவர்கள் 10 ஆண்டு, 5 ஆண்டு, ஒரு சிலர் 3 ஆண்டுகள் இப்படியே சொல்லிட்டு வராங்க. ஒரு இளைஞர்கிட்ட அதே மாதிரி கேட்குறாங்க. அந்த இளைஞர் நிறைய கணக்கு போடுறாரு. கணக்கெல்லாம் போட்டுட்டு அந்த 30 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேள்வி கேட்டவர், எதுக்கு 30 வருஷங்கள் ஆகும் அந்த காரை வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, எப்படியும் எனக்கு ஒரு 1000 கோடி தேவைப்படும், 30 ஆண்டுகளில் அந்த கார் கம்பெனி நிறுவனத்தையே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்க கேட்டாங்களா, நான் ஒரு கார் வாங்குறதுக்கு தானே கேட்டேன், நீங்கள் நிறுவனத்தையே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த சொகுசு கார் நான் வாங்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டீங்க. நான் வாங்குறது மட்டும் இல்லாமல் அது அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தையே வாங்கி அந்த வியாபாரியாக மாறுறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னாராம். அவருடைய மனநிலைக்கு அந்த பணி உடனே அவருக்கு தரப்பட்டது. கேட்கப்படும் கேள்வி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி இருக்காமல் அதையும் தாண்டி எவ்வாறு யோசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆக இந்த கதை போல் நமக்கு கேட்கப்படும், நமக்கு வரக்கூடிய சூழல் எதுவாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சிந்திக்கக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கணும். நன்றி.